மாண்புமிகு உறுப்பினர் ராமகிருஷ்ணன். உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனியில் இருக்கின்ற அந்த சாலையில் பொதுமக்கள், பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயன்படுத்துவதனால் போக்குவரத்து உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி ஆகிய நகர பகுதிகளில் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், பக்தர்கள் அதிகமாக பயன்படுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே உசிலம்பட்டியில் ஒரு புறவழிச்சாலையை துவக்கி அது பெரியகுளம் புறவழிச்சாலையோடு இணைக்கும் திட்டம் அரசிடம் உண்டா என்பதனை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த சாலை என்பது என்எச் ரோடு, தேசிய நெடுஞ்சாலை. இந்த சாலை இந்த 3 நகரத்துக்கும் புறவழிச்சாலை வேண்டும் என்று ஏற்கனவே திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்தில் நிதி கேட்டு ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அதை தொடர்ந்து வலியுறுத்தி அந்த நிதிகளை பெற்று அந்த 3 நகரத்துக்கும் கட்டாயம் போட வேண்டிய நிலை இருக்கிறது என்று மாற்று கருத்தல்ல. இந்த ஆண்டே ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி அதற்கு நிதிகளை திரட்டி அந்த பணிகளை இந்த அரசாங்கம் கொள்வதற்கு ஏற்பாடு செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு என்னுடைய தொகுதியிலே 190 கோடிக்கு பாலம் அமைத்து தந்திருக்கின்றார்கள். அதற்கு நன்றியை தெரிவித்து அதிலிருந்து அண்ணா சிலையிலிருந்து அவனியாபுரம் ஏர்போர்ட் பாலத்தை போன இதில் அறிவித்தார்கள். அது அப்படியே இருக்கின்றது. அது எந்த நிலையில் இருக்கின்றது? மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் செய்து தருவார்களான்னு கேட்டு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரையை பொறுத்த ஒரு 10 ஆண்டு காலம் அந்த பக்கத்தில் யாருமே எட்டியே பார்க்க முடியாத ஒரு நிலை இருந்தது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இந்த கோரிபாளையம் ஒரு பாலம், ஒரு அற்புதமான பாலம், அதே போன்று அப்பல்லோ மருத்துவமனை பாலம், 2 பாலங்கள் ஒரே நேரத்தில் முதலமைச்சருடைய திருக்கரத்தால் துவக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று இது 2 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி இதே சட்டமன்றத்தில் நாங்கள் அறிவித்தோம். நீங்கள் சொன்னது நெல்லுப்பேட்டை அண்ணா சாலை பாலம். அதில் என்ன நிலைமைன்னு சொன்னாக்கா, அந்த பாலத்தை அமைப்பதற்காக முடிவு செய்கிற பொழுது, டிசைன்லாம் பார்க்குற பொழுது அது ரொம்ப டவுனில் ரொம்ப நெரிசலான வியாபாரங்கள் நிறைந்திருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதி அதை எல்ஏ பண்ணணும்னு சொன்னால் பல கோடி ரூபாய் அதற்கு எல்ஏக்கு மாத்திரம் தேவைப்படும், நிலையை கையகப்படுத்துகிற மாத்திரம். ஏன்னா பெரிய பெரிய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் அடித்து உடச்சும் போது பொதுமக்கள் பெருசாக பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் மீண்டும் ஒரு டிபிஆர் தயார் பண்ண சொல்லியிருக்கிறோம். நீண்ட சாலையாக இல்லாமல் அங்கங்கே இருக்கிற 4 வழி சாலை எங்கெல்லாம் இருக்கிற சந்திப்பு அதில் மட்டும் பாலம் கட்ட முடியுமா என்று துறையின் சார்பாக ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விநாயகன் 63. மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜெயல் ஈஸ்வரப்பன். மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பதில். ஆற்காடு தொகுதி, ஆற்காடு வட்டம், விளாம்பாக்கம் பேரூராட்சி கிராம நிர்வாக அலுவலர் கட்டடம் கட்டுவது தொடர்பான கருத்துரு அரசின் அளவில் ஏதும் நிலுவையில் இல்லை. மேற்படி அலுவலகம் கட்டுவதற்கு நிர்வாக அனுமதி மற்றும் ஒதுக்கீடு தொடர்பான உரிய மதிப்பீடு பொதுப்பணித்துறையிலிருந்து பெறப்பட்டு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையரிடந்து கருத்துரு பெறப்படும் போது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரப்பன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் விளையாட்டுத்துறை அமைச்சரையும் வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சர் இப்பொழுது பொதுப்பணித்துறை மூலம் எஸ்டிமேட் போட்டு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆற்காடு ஒன்றியம், வளவனூர் ஊராட்சி, செம்பேடு ஊராட்சி, கீராம்பாடு ஊராட்சி, அதித்தாங்கல் ஊராட்சி, கனிம்பாடி ஒன்றியத்தில் மோத்தக்கல், மோட்டுப்பாளையம், பாலாத்து ஒன்னான், சலம்நத்தம், சாத்து மதுரை, இவப்பம்பட்டு, திமிரி ஒன்றியத்தில் பரதராமி, விலாரி ஆகிய ஊராட்சிகளில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விஏஓ அலுவலகம்லாம் இருக்குது. அங்கே குடியிருப்புடன் கூடிய விஏஓ அலுவலகம் கட்டித்தர அரசு ஆவணம் செய்யுமா என்ற அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவரில் இதே போன்ற குறைகள் பொதுவாக தமிழ்நாடு பூர்வம் இருக்கிறது. அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து கொண்டு நிதிநிலைக்கேற்ப அந்த பணிகளை நாங்கள் செய்து கொடுப்போம். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆற்காடு தொகுதி கனிம்பாடி ஒன்றியத்தில் பொதுமக்கள், மாணவர்கள், விவசாயிகள் அனைவரும் அரசு சார்ந்த கையொப்பம் மற்றும் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய ஒரே வருவாய் கிராமமாக உள்ள 5000 மக்கள் தொகை கொண்ட கம்மவான்பேட்டை மற்றும் கம்மசமுத்திரம் ஊராட்சிகளை தனித்தனி வருவாய் கிராமமாக பிரிக்கவும், மேலும் நஞ்சுகொண்டபுரம் மற்றும் கத்தாழப்பட்டு ஊராட்சிகளை தனித்தனி வருவாய் கிராமமாக செயல்பட அரசு ஆவணம் செய்யுமான அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை அரசு கனிவோடு பரிசீலிக்கும்.